பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி துவையல் இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்ல மல்லி செடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மல்லி செடி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சீப்பாக இருக்குது. இதை வச்சு ஒரு தொக்கு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் இதை வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இப்போது நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கந்தும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் இதுக்கு மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுந்து, கருப்பு உளுந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். மிளகா கொஞ்சம் காரத்துக்கு வறுத்துட்டுறேன். இன்னும் பார்த்திங்கன்னா இது பெருங்காயமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன துண்டு வெல்லம் வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய அந்த துவையில் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம்னாலும் ஒன்றும் ஆகாது. இதை இப்போ கொஞ்சம் தாளித்து விட்டுட்டோன்னாக்கா அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, பூரி, வெறும் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாண்ட்விச்சுக்கு தடவிக்கிட்டோ சாப்பிட்லாம். சேம் டைம் இந்த ஃபீவர் டைமில், கோல்டு பிடிச்சிருக்க டைமில் சாப்பிட்றதுக்கு இது வாய்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அந்த துவையில் எடுத்து இதில் போட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாய்க்கு நல்லாயிருக்கும். அதே சேம் டைம் அந்த ஃபீவரு, மழை நேரத்தில் குளிருக்கு எல்லாம் இது நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். சாண்ட்விச் செய்யும்போது அதுலேயும் இதை தடவி கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்பாத்திக்கு இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். இதை இப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் போகும்போது கொண்டு போயிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. இந்த கன்சீவ் ஆகிற பிள்ளைங்களுக்கு இது வாய்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வாமிட்டிங் ஃபீலிங் இருக்குதுல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.